ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான அதிரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது அதிரசம் நிறைய பேர்த்துக்கு கரெக்டாகவே வராது. சில பேர்த்துக்கு எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு போயிடும், சில பேர்த்துக்கு ரொம்ப ஹார்டாக வரும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக, நல்லா சாஃப்டாக, நல்லா கிறிஸ்பியாக எப்படி அதிரசம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரமான பச்சரிசியை செலக்ட் பண்ணி வாங்கணும். இது சாப்பாட்டு பச்சரிசி, அது இப்படி நல்லா ஒல்லியாக இருக்கும். இது வாங்கக்கூடாது. இது சாப்பாடு செய்கிறதுக்கு பயன்படுத்துறது. இது பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி, நல்லா குண்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்கும் அதுக்கு. அது எவ்வளோ ஒல்லியாக இருக்குது, இது எவ்வளோ குண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவு பச்சரிசி தான் நீங்கள் வாங்கணும். இதில் தான் நமக்கு நல்லா அதிரசம் கிடைக்கும். இப்போ இது நான் எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பச்சரிசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் அலசிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு மறுபடியும் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ காய வைக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் நல்ல ஒரு ஒயிட் கிளாத், காட்டன் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, கிச்சன் டவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு லைட்டான துணியாக இருக்கணும், அந்த ஈரப்பதத்தை இழுக்கிற மாதிரி இருக்கணும். போட்டுட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். இது ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது, லைட்டாக அந்த கடைசியாக ஈரப்பதம் கொஞ்சமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை ஃபேன் கடியை வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வச்சிங்கன்னா டக்குன்னு காஞ்சு ட்ரை ஆகிடும், அப்புறமா அரைக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஈரப்பதம் கையில் இந்த அளவுக்கு 1-2 அரிசி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற அளவுக்கு, ஈரமாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் பண்ண போகிறோம். இது கூட நான் ஒரு 2-3 ஏலக்காய் வாசனைக்காக இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நான் அரைக்க போகிறேன். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் போயிடக்கூடாது. குருணைகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். சில பேர் சலிக்காமல் கூட செய்வாங்க, ஆனால் சலிச்சுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே நல்லது. நம்ம சேர்த்த ஏலக்காயோட அந்த தோலெல்லாம் கூட அங்கங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குருணை இருக்குது. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இதை போட்டுட்டு நம்ம இந்த மாவை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரைஸ்க்கு 3/4 கப் வெல்லம் அதை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி தான் எடுக்க போகிறேன். கரைச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா இதில் கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபில்டர் இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது பாகு கன்சிஸ்டன்சி வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். நம்ம போட்டோன்னே பாகு தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இன்னும் அந்த கம்பி பதம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் சேர்த்து பார்க்குறேன். பாகு நல்லா உருட்டுற மாதிரி, கையில் எடுக்கிற மாதிரி பதம் வந்தால் போதும். இப்போ இது சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இதில் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அதிரசம் வராது. அதே மாதிரி சர்க்கரை 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் தான் சர்க்கரை எடுக்கணும். அது கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைசியில் இருக்கும். இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன்.
இப்போ இதை நம்ம உடனேவே நம்ம அதிரசம் சுட மாட்டோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறமா தான் சுடுவோம். கொஞ்சம் மாவு வந்து நல்லா புளிக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு மேலே வந்து லைட்டாக காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறலாம். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு நல்லா மூடி ஓரமாக வச்சுருங்க. மூடி போட வேண்டாம், லைட்டாக வேர்த்து தண்ணி உள்ளே கொட்டிடும். இப்போ ஒரு 3 நாளுக்கு அப்புறமா அதில் மாவில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து இந்தளவுக்கு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு போடலாம். நம்ம தேய்ச்சிருக்கேன், எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ போட்டுடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்லேயே சூடு பண்ணிக்கோங்க. உடனேவே அதை திருப்பி விட வேண்டாம், அதுவாக தானாக வந்து உப்பி வரும் பூரி மாதிரி. பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இப்போ இது மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். 2 பக்கமும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். மீடியம் கீழேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இது சரியாக நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்மளோட அதிரசம் இப்போ ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அதிரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்காக உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. உடைக்கும் போதே அப்படியே கீழே உதிருது, அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆயில் வந்து அதிகமாக இழுக்கவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.